கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதே போன்று வருஷம் வருஷம் அவங்க வரணுன்ட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். வருஷம் வருஷம் வரணுன்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த கோயில் கொடைக்கு வந்து பெருக்கிறதுக்கு ரொம்ப சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நகராட்சியில் சொல்லியிருந்தோம். அவங்க வந்து ஒரு பொருட்டாகவே எடுக்கலை. நாங்கள் திரும்ப 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 போய் பார்த்து அவங்கள வாங்க கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க, கோயில் கூட நாளைக்கு கோயில் கூட நாளை கழிச்சு கோயில் கூட அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு வாரம் அனுப்புகிறோம் அப்படின்னாங்க. இது மாதிரி ஒவ்வொரு குறைகளையும் நாங்கள் சொன்னோம்னா அவங்க வந்து செய்கிறதுக்கு ரொம்ப மாசப்படுறாங்க. எதுக்குன்னு தெரில. அதேமாதிரி இந்த கிணறு இருக்குது, அங்கே நீர் தேக்க தொட்டி ஒன்றுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நேரடியாக பம்ப் பண்ணி மக்களுக்கு குடிநீர் வருது. அந்த குடிநீரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசி, தவளை, மீன், துர்நாற்றம் வீசுகிற தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ரொம்ப நாளாக அந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. எல்லா ஊர்லேயும் நீர்த்தேக்க தொட்டி இருக்குது, இங்கே ஒரு நீர்த்தேக்க தொட்டி இல்லை.